हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 2/5/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: மாயாவை காரணம் ஆக்குவதற்கு பதிலாக மாஸ்டர் படைப்பவர் சக்திசாலியானவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா இந்த முழு சபையிலும் யார் ஞானம் மற்றும் யோகாவின் சொரூபமாகி மாஸ்டர் படைப்பவரின் நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களை விசேஷமாக பார்த்து கொண்டிருந்தோம். அனைவருமே தன்னை ஞானி மற்றும் யோகி என்றோ கூறுகிறார்கள். ஆனால் ஞானஸ்வரூப தந்தைக்கு சமமான ஆத்மா, யோகஸ்வரூப தந்தைக்கு சமமான ஆத்மா இதில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். தந்தைக்கு சமமாக இருக்கிறார்கள் என்றால் மாஸ்டர் படைப்பவரின் பதவியில் எப்பொழுதுமே நிலைத்திருப்பது. இந்த மாஸ்டர் படைப்பவரின் சகஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் சக்திசாலியான ஆத்மாவின் எதிரில் அனைத்து படைப்பும் தாசியின் ரூபத்தில் சேவையில் சகயோகி ஆகிவிடுகிறது. மாஸ்டர் படைப்பவர் தன்னுடைய சுத்தமான எண்ணங்கள் என்ற கட்டளையினால் வாயு மண்டலத்தை என்னவாக ஆக்க விரும்புகிறாரோ அதை ஒரு நொடியில் அவர் ஆக்க முடியும். எப்படி வைப்ரேஷனை பரப்ப விரும்புகிறாரோ அந்த மாதிரி பரப்ப முடியும். எந்த சக்தியை ஆவாகனம் செய்தாலும் அந்த சக்தி சகயோகி ஆகிவிடுகிறது. எந்த ஆத்மாவுக்கு கிடைத்தது என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை தெரிந்து அனைத்து பிராப்திகளையும் மாஸ்டர் வள்ளலாகி அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி சக்திசாலியான மாஸ்டர் படைப்பவர் நிரந்தரமாக எந்த அளவு சகஜமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக ஆகியிருக்கிறார் என்ற இதை பார்த்து கொண்டிருந்தோம். வேறு என்ன பார்த்தோம்? அனைவருமோ வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் யார் தன்னை மாஸ்டர் படைப்பவர் என்று கூறிக்கொள்கிறாரோ அவர் தன்னுடைய படைப்பாகிய எண்ணத்தின் சக்தியில் ஒரு வீணான எண்ணத்தினால் பயந்து விடுகிறார், மிரண்டு விடுகிறார் என்று அந்த மாதிரியும் பார்த்தோம். நினைவின் அழுத்தம் குறைந்து விடுகிறது. எனவே ஊக்கம் உற்சாகத்தின் துடிப்பு மிகவும் மெதுவாகி விடுகிறது. மனமுடைந்து போவதில் வியர்வை வெளியாகிறது. அந்த மாதிரி ஆகிறது தான் இல்லையா? என்ன செய்வது, எப்படி செய்வது என்று இந்த விஷயத்தில் நொந்து போய் விடுகிறார்கள். தவறு ஒரு வினாடிக்கானது. தன்னுடைய மாஸ்டர் படைப்பவரின் பதவியிலிருந்து கீழே வந்து விடுகிறார்கள். எங்கு பதவி முடிவடைந்து விடுகிறது மற்றும் நினைவு மறந்த நிலை ஆகிறது என்றால் அதே வினாடி மாயாவின் சேனை தாக்குதல் செய்வதற்காக வந்துவிடுகிறது. யார் ஆவாகனம் செய்கிறார்? தானே கீழே வந்து விடுகிறார். பதவியின் ஆசனத்தை விட்டு விடுகிறார் என்றால் காலியான இடத்தை மாயா தன்னுடையதாக ஆக்கிவிடுகிறது. எனவே என்னை பழி சொல்லாதீர்கள், ஆனால் வரவழைக்கிறார்கள் என்றால் நான் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று மாயா கூறுகிறது. புரிந்ததா? நல்லது. இன்றோ சந்திப்பதற்கான நாள். பிறகு என்னென்ன செய்கிறார்கள் என்று கூறுவோம்.
அனைத்து மாஸ்டர் படைப்பவர், சகஜ ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர், எப்பொழுதும் குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமானன் ஆகுபவன் என்ற நினைவு சொரூபத்தில் இருப்பவர், எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஞான சொரூப சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.